ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பள்ளிப்பாளையம் சிக்கன் அதை எப்படி செய்யறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த சிக்கன் செய்யறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ இந்த சிக்கன் செய்யறதுக்கு நான் ஒரு சட்டி வச்சிருக்கேன். இதுல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி சூடாகட்டும். 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு பொரியட்டும். சோம்பெல்லாம் பொரிஞ்சதும் நான் ஒரு 1/2 கப்பு காஞ்ச மிளகாவை எடுத்திருக்கேன். இது 20லேருந்து 30 மிளகாய் இருக்கும். அதை நல்ல விதையெல்லாம் எடுத்துட்டு கிள்ளி வச்சிருக்கேன். அதை போட்டுக்குவோம். மேக்சிமம் எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு விதையெல்லாம் எடுத்துருங்க. இதில் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு அதையும் வதக்கிக்குவோம். அப்புறம் இதில் நான் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 30 வெங்காயம் கிட்டக்க பொடியை கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். நீங்கள் ரொம்ப பொடியாக இருந்ததுன்னா அப்படியே முழுசாக கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் சீக்கிரம் அதுக்காக 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு ஏற்கனவே நம்ம சிக்கனில் போட்டு ஊற வச்சுருக்கோம், அதனால பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. போட்டு வதக்கி விட்டுக்குவோம். இதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் இதில் நான் ஒரு 2 தேங்காய் சில்லு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அப்புறம் இதில் ஒரு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கினதும் இதில் ஒரு 1 டீஸ்பூன் தனியா பவுடர் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதில் நம்ம காரம் எதுவும் சேர்க்கலை. நம்ம போட்டிருக்க காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் ஏற்கனவே 1 டீஸ்பூன் சிக்கனில் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஒரு மிளகாத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அவ்வளோதான் காரம். அதனால உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. இப்போ இந்த வதக்கினதுக்கப்புறம் இந்த சிக்கனை இதில் போட்டுக்கலாம். நம்ம ஊற வச்ச சிக்கனை உப்பு காரம்லாம் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வதக்கிட்டு இதை மூடி ஒரு 2 நிமிஷம் வச்சுக்குவோம். இப்போ திறந்து பார்ப்போம். ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் வதக்கி விட்டு இதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேகட்டும். இதை மூடி வச்சுக்குவோம். அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ திறந்து பார்ப்போம். சிக்கன் நல்லா வதங்கி இருக்கு. இது நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கறதுனால அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கோங்க. திருப்பி மூடி வச்சுக்கோம், நல்லா வேகட்டும். இப்போ திறந்து பார்ப்போம். சிக்கன்ல இருந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டட்டும். சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இதில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா சுண்டட்டும். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. காரம் பத்தலைன்னா லைட்டாக மிளகாத்தூள் தூவிக்கோங்க. இதில் இருக்கிற இந்த காஞ்ச மிளகாவோட காரமே போதுமானதாக இருக்கும்.
இப்ப நல்லா தண்ணி எல்லாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. கடாயிலையும் அவ்வளவா ஒட்டல பாருங்க. நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. கடாயிலையும் நல்லா ஒட்டாம வந்திருக்கு. இப்ப இதுல கடைசியா 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். நீங்க இத தேங்காய் எண்ணெயிலேயே தாளிச்சு கூட செய்யலாம். ரொம்ப அருமையான டேஸ்டா இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊத்தி நல்லா கிளறி விட்டுக்குவோம். அருமையான டேஸ்டியான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இறக்கிடுவோம். இப்ப சுவையான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சர்விங் பிளேட்ல மாத்திக்குவோம். இதுல கொஞ்சம் லைட்டா கருவேப்பிலை தூப்போம். இப்போ அருமையான டேஸ்டியான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், அது மட்டும் இல்லாம எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் ஏற்ற சைட் டிஷ். இதை நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.